திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கிறிஸ்துமஸ் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் நிலவும் ரம்மியமான காலநிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலை மோதக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பைன் மரக்காடுகளையும் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து வருகிறார்கள். விவரங்களோடு திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார். முருகன், வணக்கம். கொடைக்கானலில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்து வரக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். கொடைக்கானலுக்கு பல லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தாலும் கொடைக்கானலில் தற்போது நிலவும் குளிர்கால சீசன் மிகவும் ரம்மியமான காலமாக இருந்து வருகிறது. குறிப்பாக பகல் நேரங்களில் கடுமையான வெயிலும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடும் குளிரும், அதிகாலை நேரங்களில் உறைபனியும் நிலவுவதால் இந்த குளிர்கால சீசன் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் கடந்த ஒரு வார காலமாக உறைபனி இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்கு கொடைக்கானல் நோக்கிய சுற்றுலா பயணிகள் வர துவங்கியுள்ளனர். கடந்த நாட்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்து இருந்த நிலையில் விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக இன்று முதல் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதி மற்றும் பிரதான சாலைகளில் வாகனங்கள் அதிகரித்துள்ளது. மேலும் முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை, வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்ந்து விடுமுறை உள்ளதால் இனிவரும் நாட்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரிக்கும் என்று எண்ணப்படுகிறது. மேலும் கொடைக்கானலில் தற்போது நிலவும் தட்ப வெப்பநிலையை அனுபவிக்க இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை காண்பதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குளிர்ந்த உறைபனி விருந்தாக அமைந்துள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் ஒரு சில பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகளை நம்பி தொழில் புரியும் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி முருகன்.